ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை போலி என்சிசி முகாம் நடந்தது தெரியவந்தது. இந்த முகாமில் 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் போலி என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் என்பவரால் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டார். இச்சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் பள்ளியின் முதல்வர் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளியான சிவராமன் கைது செய்வதற்கு முன்பாக விஷம் அருந்திய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இதேபோன்று மற்றொரு பள்ளியிலும் போலியான என்சிசி முகாம் நடத்தி 14 வயது சிறுமிக்கு சிவராமன் பாலியல் தொல்லை அளித்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து சுதாகர், கமல் மற்றும் பள்ளியின் முதல்வர் வினோதினி ஆகிய 3 பேர் கைதாகினர். தற்போது இந்த வழக்கில் மேலும் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 6ஆம் தேதியன்று காவிரிப்பட்டினம் அரசு ஆண்கள் பள்ளியில் என்சிசி மாஸ்டராகவும் ஆங்கில ஆசிரியராகவும் பணிபுரிந்து வந்த கோபு என்பவர் கைது செய்யப்பட்டார். கோபு என்பவர் சிவராமனுக்கு போலி என்சிசி முகாம் நடத்த அனுமதி அளித்ததும் அதற்காக சான்றிதழ் அனைத்தையும் தயார் செய்து கொடுத்ததும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து ஆகஸ்ட் 7ஆம் தேதியன்று முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினரான கருணாகரன் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கருணாகரன் என்பவர் சிவராமனுக்கு உடந்தையாக செயல்பட்டதும் சிவராமன் அலுவலகத்தில் இருந்த ஹார்ட் டிஸ்கை எரித்ததும் தெரியவந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட கருணாகரன் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பேக்கரியில் தகராறில் ஈடுபட்டதால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் இதுவரை 16 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.